நாம் அடிக்கடி கவனம் எடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் நமது உள்ளத்தை நாம் உரிய இடத்திற்கு கொண்டு வருவது எப்படி என்பது. நமது உள்ளத்தை உரிய இடத்திற்கு கொண்டு வந்து பக்குவப்பட்டு சரியான ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து வைத்துக் கொள்வது எப்படி அப்படி என்பது மனிதன் அடிக்கடி யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதற்கு பல விஷயங்கள் இந்த உலகத்திலே இடைஞ்சலாக இருக்கும். மனிதன் இந்த உலக வாழ்க்கை என்பதே மனிதனுக்கு உலக சுமைகள் என்பதே இல்லை என்றால், உலக சுமைகள் என்கின்ற ஒன்றே மனிதருக்கு இல்லை என்றால், நம்ம டோட்டலாக என்ன செய்யலாம், தீனுடைய விஷயத்திலே கவனம் எடுத்து உள்ளத்தை பக்குவப்படுத்துவதிலே என்ன செய்யலாம், கவனம் எடுக்கலாம். ஒருவருக்கு மனைவி இல்லை, பிள்ளைகள் இல்லை, எந்த விதமான பொறுப்புகளும் இல்லை, ஆட்சியும் இல்லை, அந்தஸ்தும் இல்லை. இப்படி ஒரு நிலையில் ஒருவர் இருந்தார் என்று சொன்னால் அவருக்கு நிறைய என்ன செய்யலாம், மார்க்க விஷயத்திலே நிறைய கவனம் செலுத்தலாம். அப்படியே இல்லையா? ஏன்னா அவருக்கு எந்த பொறுப்பும் இல்லை, எந்த கடமையும் இல்லை, எதுவுமே இல்லை. அவருக்கு தொடர்ந்து வணங்கலாம். ஆரோக்கியமாக்கிறாரு, தொடர்ந்து வணங்கலாம், தொடர்ந்து இபாதத்துகளில் ஈடுபடலாம், நிறைய தான தர்மங்கள் செய்யலாம். ஏன் குழந்தை பிள்ளைகளை பத்தி யாரை பத்தி அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நம்ம யாருக்காக வேண்டும் கட்டி வாழ வேண்டும் என்ற எந்த அவசியமும் இல்லை. எல்லா விஷயங்களும் என்ன செய்யலாம், அவரு செய்யலாம். மனப்பக்குவத்திற்கு மிகப்பெரிய ஒரு வழி அவர் அதில் என்ன செய்யலாம், ஏற்படுத்திக் கொள்ளலாம். உண்மையும் தான் அது. ஆனால் இந்த வழியை இஸ்லாம் ஹராமாக்கிட்டு, நம்ம சொல்லக்கூடிய இந்த வழியை, மனிதன் நினைக்கக்கூடிய இந்த வழியை இஸ்லாம் ஹராமாக்கிட்டு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா, கிறிஸ்தவர்களை பற்றி சொல்கிற நேரத்தில் வரஹ்பானியத்தன் இப்ததஊஹா மா கதப்னாஹா அலைஹிம், தங்கள் மீதே அவர்கள் விதித்துக் கொண்ட துறவரம், அதாவது அவர்கள் எப்படியெல்லாம் செய்து வந்தார்கள் என்று சொல்ற நேரத்தில் அல்லாஹு தஆலா இறைவனை நெருங்குவதற்காக தாங்களே தங்கள் மீது அவர்கள் விதித்துக் கொண்ட துறவரம் இருக்கிறது. திருமணம் முடிக்காமல், குழந்தைகள் பெற்றுக் கொள்ளாமல், பொறுப்புகள் இல்லாமல் இறைவனுக்காக ஒதுங்கி வாழுவது என்கின்ற அந்த துறவரம் நாம் அவர்கள் மீது விதிக்கவில்லை. அவர்களாக இந்த மார்க்கத்திலே புதிதாக ஏற்படுத்திக் கொண்டவைகள் அப்படின்னு அல்லாஹு தஆலா அதை என்ன செய்யறான், கண்டிக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்க பிரச்சாரம் செய்து இறைவனின் பக்கம் அழைக்கிற நேரத்தில் அந்த இறைவன் பக்கம் நெருங்க வேண்டும் என்ற உணர்வு பெற்ற நிறைய நபித்தோழர்கள் ரசூலுல்லாஹ்கிட்ட வந்து என்ன கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் ஆண்மை நீக்கம் செய்து கொள்ளவா? ஏன்? இது ஒரு பிரச்சனை. இறைவனை நெருங்குவதற்கு மனிதனுடைய அந்த அதாவது பாலியல் ஆசை என்பது ஒரு பிரச்சனையா இருக்குது. அதுல போராடுவதை விட அதை அடியோடு என்ன செஞ்சிருது, இல்லாமல் ஆக்கி கொள்ளவா என்று என்ன செய்தார்கள், கேட்டார்கள். இன்னும் ஒரு சிலர் வந்து என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல வந்து அவர்கள் முறையிடப்படுகிறது. என்ன முறையீடு? அவர் இரவுல என்ன செய்வதில்லை, தூங்குவதில்லை, தொழுது கொண்டே இருக்கிறார், பகலில் சாப்பிடுவதில்லை, நோன்பு பிடித்துக் கொண்டே இருக்கிறார். இந்த மாதிரி எல்லாம் முறைப்பட்ட நேரத்தில் ரசூலுல்லாஹ் அதெல்லாம் கண்டிக்கிறான். எனவே இஸ்லாம் மனப்பக்குவத்துக்கு உலகத்தை புறக்கணித்த வாழ்க்கையை இஸ்லாம் புறக்கணிச்சு. உலகத்தை புறக்கணித்து மனப்பக்குவம் ஏற்படுத்துவது என்பதை இஸ்லாம் என்ன செஞ்சிட்டு, தடுத்து விட்டது. அதை இஸ்லாம் நிராகரிச்சு. ஏன்னா இந்த உலகம் இயங்காது. இந்த உலகம் இயங்குவதற்காக அல்லாஹ் தஆலா படைத்திருக்கிறான். இந்த உலகத்திலே அம்மா பினிஅமதி ரப்பிக ஃபஹத்திஸ், இறைவனது அருள்களை நீங்கள் பேசுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான், வெளிப்படுத்துங்கள் என்று சொல்றான். அல்லாஹ் தஆலா தனது அருள் தன் அடியான் மீது வெளியாவதை விரும்புகிறான் என ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எனவே இஸ்லாம் இந்த மாதிரி ரூட்டை எல்லாம் தடுத்துட்டு, நீ இந்த உலகத்தில் நான் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அருளாக வைத்திருக்கிறேனோ அவைகளையும் அனுபவிக்க வேண்டும், அதுல வரக்கூடிய சோதனைகளையும் நீ பொறுக்க வேண்டும், அதோடு உனது மனதையும் பக்குவப்படுத்த வேண்டும், அதோடு உனது மனதையும் பக்குவப்படுத்த வேண்டும். இந்த ரூட்டை எடுத்தீங்கன்னா, உலகத்தை புறக்கணித்து போற ரூட்டை எடுத்தீங்கன்னா அது எனது மார்க்கம் அல்ல, அது எனது மார்க்கம் அல்ல. ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, ஃபமன் ரகிம அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி, எனது வழிமுறையை யார் புறக்கணித்து நடக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல, ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. எனவே மனப்பக்குவம் என்பது இஸ்லாமிய மார்க்க அடிப்படையில் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் உலக விஷயங்களை எல்லாம் சுமந்து கொண்டு செய்ய வேண்டிய ஒரு அம்சம். எனவே அது ஆட்சியாளருக்கும் பொருந்தும், ஆளப்படுகின்றவனுக்கும் பொருந்தும், பணக்காரனுக்கும் பொருந்தும், மார்க்க அறிவுள்ளவனுக்கும் பொருந்தும், மார்க்க அறிஞருக்கும் பொருந்தும், அதை கேட்பவருக்கும் பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தவா எல்லாம் செஞ்சிட்டான். ஆனா ஏனைய மதங்கள்ல யாருக்கு பொருந்தும்? அது மத குருமார்களுக்கு மட்டும்தான் செய்யும் பொருந்தும். அதனாலதான் அவர்கள் திருமணம் முடிப்பதில்லை, குழந்தைகள் பெற்றுக்கொள்வதில் ஒதுக்கிறது. மார்க்கப்பட்டுள்ளவர்கள் அப்படின்னு ஒதுங்கிறது, மக்களுடைய வாழ்க்கையை விட்டு தனியாகிறது. இதனால என்ன மோசமான விளைவு ஏற்படுமா? முன்மாதிரி இல்லாம போயிடும். எது போயிடும்?
முன்மாதிரி எல்லாம் போயிடும். உதாரணமா நம்ம சொல்றோம், பொறுமையாக இருங்கள், நீ சொல்ல வேண்டும். நம்ம திருப்பி என்ன சொல்லுவோம்? நீ சொல்லத்தான் செய்வாய், உனக்கு தான் மனைவியும் இல்லை ஒண்ணும் இல்லை, நீ பொறுமையாக சொல்லத்தான் செய்வாய், உனக்கு தாராளமா பொறுமையா இருக்கலாம். இரவுல நின்று வணங்குங்க அவர் சொன்னார் வைங்களே, நீ நின்று வணங்கத்தான் செய்வாய், உனக்கு தான் எந்த பிரச்சனையும் இல்லையே. இப்படி திருப்பி சொல்லுகின்ற ஒரு நிலை என்ன செய்யும்? முன்மாதிரி எல்லாம் போயிடும். கன்ஃபார்மா என்ன செஞ்சிடும்? ஒரு முன்மாதிரி எல்லாம் போயிடும். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி செலக்ட் பண்ணாண்டா, 11 மனைவியரை கொடுத்து, வாழ்க்கையை கொடுத்து, உழைக்க வச்சு, பொறுப்பை கொடுத்து, அதே நேரம் வணங்குறவராகவும் ஆக்கி, நேர்மையானவராகவும் ஆக்கி ரசூலுல்லாஹ்வை சொல்ல சொன்னா, லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. நபி சொல்லணும், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரில் முன்மாதிரி உண்டு என்று சொல்லுங்கள். இப்பதான் முன்மாதிரி இருக்கு. இங்கதான் என்ன செய்யும்? முன்மாதிரி இருக்கு. அப்படி முன்மாதிரியாக இருந்தா அசலே என்ன செஞ்சிடும்? போய்விடும். வாழ்ந்து காட்டி மனதை பக்குவப்படுத்தல் என்பது இஸ்லாத்துடைய அடிப்படை. இதுல நான் சொல்ல வந்த செய்தி, இந்த இஸ்லாத்துடைய இந்த தனிச்சிறப்பியல்பு சொல்ல வரல. மனிதன் எந்த இடத்திலும் மனதை பக்குவப்படுத்துவதற்கு முயற்சிக்கிற நேரத்தில், டோட்டலாக இறை கட்டுப்பாட்டுக்குள் தான் வாழ வேண்டும் என்று நினைக்கிற நேரத்தில், உலகத்தை புறக்கணித்தல் என்கின்ற இடத்துக்கு அவன் வரக்கூடாது. உலகத்தை புறக்கணித்தல் என்ற இடத்துக்கு அவன் வரக்கூடாது. உலக சோதனைகளோடு சேர்த்துத்தான் இது விஷயம் என்ன செய்யும்? இருக்கும். உலக சோதனைகளோடு இருந்துதான். எனவே மனப்பக்குவம் உள்ள ஒருவரை நீங்க பார்க்கிறதாக இருந்தா, அவரை எங்க பார்க்கணும்னு நினைக்க கூடாது. ஓலை குடிசையில தான் அவரை பார்க்கணும். எங்கேயாவது ரோட்ல இருக்கிறவர் தான் மனப்பக்குவம் உள்ளவர், பிச்சைக்காரன் ஆகிறவன் தான் என்னது மனப்பக்குவம் உள்ளவர். அப்படி நம்ம நினைக்கிறதுக்கு இஸ்லாம் என்ன செய்யல. பணக்காரன் என்ன இருக்கும்? மனப்பக்குவம் இருக்கும். ஒரு அறிஞர்டையும் மகா பாதகம் என்ன செய்யும்? இருக்கும். இப்படிதான் இஸ்லாம் சொல்லுது. மனப்பக்குவம் என்பது ஒரு குரூப்ல இஸ்லாம் என்ன செய்யல, ஹசர் பண்ணி லிமிட் பண்ணி வரையறுக்கவில்லை. இது தெரியுதா இல்ல? இஸ்லாத்துறையில அவரவர்களுடைய முயற்சி, அவர்கள் வாழுகின்ற பகுதி இப்படித்தான் என்ன செய்யணும், போக வேண்டும் என்று. எனவே மனப்போராட்டம், மனிதனுக்குரிய எல்லா விஷயங்களையும் இஸ்லாம் போராட்டங்களோடு கலந்துதான் வைத்திருக்கிறது. அதுதான் உண்மையிலேயே மனப்பக்குவம். அதுதான் உண்மையிலேயே மனப்பக்குவம் என்பது. உனக்கு சோதனைகளும் வரணும், நீ ஆசையான சூழ்நிலைகளை முன்னே எதிர்கொள்ளணும், அதற்கு மத்தியிலே நீ இந்த உறுதியை என்ன செய்ய வேண்டும்? வெளிப்படுத்த வேண்டும், பக்குவப்பட வேண்டும் என்பது. எனவே இந்த அடிப்படை நம்ம புரிஞ்சு கொண்டுட்டோம் என்று சொன்னால், உலகத்தை புறக்கணிப்பதோ இழப்பதோ டோட்டலாக தியாகம் செய்வதையோ இஸ்லாம் மனப்பக்குவத்தை ஏற்படுத்துகின்ற வழியாக என்ன செய்யவில்லை, செலக்ட் பண்ணவில்லை என்பதை நம்ம அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது அம்சம், இதை நம்ம தெரிஞ்சிட்டோம். இதை இன்னும் திருப்பி சொல்வதற்கான காரணம் என்னன்னா, மனைவி இருப்பதனாலதான் என்னால தொழ முடியவில்லை, இது பொய் காரணம். பிள்ளைகள் இருப்பதனாலதான் என்னால ஓத முடியவில்லை, இதெல்லாம் இந்த இஸ்லாத்தின் அடிப்படைக்கு என்ன எதிரானது. பிள்ளைகள் இருப்பதனாலதான் என்னால செய்ய முடியவில்லை, நமக்கு வேற வேற பொறுப்புகள் இருப்பதனாலதான் என்னால இபாதத்தில் ஈடுபட முடியவில்லை, இப்படி என்று நம்ம சொல்லக்கூடாது. ஒரு சகோதரர், ஒரு மார்க்கம் படிச்ச ஒரு சகோதரர் ஒருத்தர் கேட்கிறாரு, உங்களே நான் என்ன ஒரு பெரிய சுன்னத்து தொழுகைகள் அதை எதுவுமே காணலையேன்னு கேட்கிறாரு. அவரு கேட்டிருக்க கூடாது, அது முதல் பிழை. யாருடைய சுன்னத்து தொழுகை பற்றி விசாரிக்கிறது மார்க்கத்துல அனுமதி இல்லை. அவர் எப்படி பதில் சொல்லலாம்னா, மார்க்க ரீதியாக பள்ளிகள்ல தொழணும் எந்த அவசியமும் இல்லை, நீங்க இப்படி கேட்கவும் கூடாது பதில் சொல்லி நியாயமானது. அவர் என்ன சொன்னாருன்னு சொன்னா, எண்ணற்ற இருக்கிற பொறுப்புல எனக்கு சுன்னத்து தொழுற நேரம் இல்லை என்றார். நமக்கு இருக்கிற பொறுப்புல சுன்னத்து தொழுறவர்களுக்கெல்லாம் எனக்கு என்ன நேரம் இல்லை என்றார். இது எதை காட்டுது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட ஒரு பெரிய பொறுப்பை நான் என்ன செஞ்சுக்கிறேன், இந்த சமுதாயத்தை சுமந்து இருக்கிறேன் காட்டுது. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு சுன்னத்தோட டைம் கிடைச்சது, இவருக்கு கிடைக்காத காரணம் என்ன? அவ்வளவு பெரிய பொறுப்புல என்ன செய்யறாரு, இருக்கிறாரு. அப்படி இது காரணமாக காட்டக்கூடாது. இதை எப்பொழுதும் ஒரு காரணம். நீ சிலரை பள்ளி கழிச்சு பாருங்க, பள்ளிக்கு வீடு கட்ட ஆரம்பிச்சுக்கிறேன், முடிச்ச உடனே நீ பள்ளி தான், முடிச்ச உடனேயே பள்ளி தான். அதாவது வீடு வேற பள்ளி வேற, வீட்டுக்கு ஒரு 10 வருஷம், பள்ளிக்கு ஒரு 10 வருஷம், இப்படி கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. 50 வருஷம் வரைக்கும் ஹராமா உழைப்போம், மத்த கடைசி 10 வருஷம் தௌபா, மத்த கடைசி 10 வருஷம் தௌபா. இது சிலர் வச்சுக்கிறாங்க பக்குவத்துக்கான வழிகள் என்றது. கடைசி கட்டத்தில் இப்படி செஞ்சு கொள்றது. வெளிநாட்டில் இருக்கிற அல்லது எவன்டிக்கு ஹலாலா உழைக்கிறான் அப்படின்னு தாஞ்சிர ஹராத்துக்கு எல்லாரையும் பங்குதாரா என்ன செய்யறது, மாத்தி விடுறது. பாக்குறோமா இல்லையா? இதெல்லாம் என்னன்னா உலக விஷயத்தை கொண்டு போய் இடைஞ்சலாக கொண்டு வந்து சேர்க்கிறாங்கன்னு அர்த்தம். எதுக்கு இடைஞ்சலா? மார்க்க விஷயத்துக்கு உலக இன்றைக்கும் இடைஞ்சல். கஷ்டம் தினமும் வந்து கொண்டிருக்கும், அதே போல லேசும் தினமும் வந்து கொண்டிருக்கும், விமர்சனம் தினமும் வந்து கொண்டிருக்கும், பாராட்டு தினமும் வந்து கொண்டிருக்கும். இமாம் இப்னுல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், காலம் மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு நாள் உயர்வு, ஒரு நாள் தாழ்வு, ஒரு நாள் பாராட்டு, ஒரு நாள் இழிவு, ஒரு நாள் வசதி, ஒரு நாள் ஏழ்மை. நீ எந்த இடத்துல நின்றாத, நீ எல்லா இடத்துலயும் ஒரு அசல பிடிச்சிக்க. எது? தக்வல்லாஹ். அல்லாஹ்வுக்கு இறையச்சத்தோடு நான் வாழுதல், எதுவும் என்னை தாண்டி என்ன செய்யட்டும்
போய்கொண்டே இருக்கட்டும் என்று நின்றவனுக்கு தான் என்ன செய்யும், வெற்றி கிடைக்கும் என்ற இந்த அடிப்படை இதை மனதில் வைத்துக் கொள்ள. ஏன்னா ஒவ்வொருவரும் நீங்க பாருங்க, ஒரு காரணத்தை உள்ளத்துல வச்சுக்கிறாங்க. தொழாத்துக்கு ஒரு காரணம் வச்சுக்கிறாங்க, அது நோம்பு பிடிக்காததுக்கு ஒரு காரணம் வச்சுக்கிறாங்க, ஏன் நான் பொய் பேசிக்கொண்டே இருக்கிறேன் அதுக்கு ஒரு காரணம் வச்சுக்கிறாங்க, ஏன் நான் புறம் பேசிக் கொண்டிருக்கிறேன் அதுக்கு ஒரு காரணம் வச்சுக்கிறேன். அப்ப யாருக்கும் பக்குவப்படுற ஐடியா இல்ல, சிந்தனையில இருக்குது. எல்லாருக்கும் ஒரு உலக ரீதியான ஒரு காரணம் வைத்திருக்கிறார்கள். அப்படி ஒரு காரணம் இன்றைக்கு ஆரம்பிக்கலாம், இந்த நிமிஷம் ஆரம்பிக்கலாம். ஒருத்தர் மாறணும் என்று நினைச்சாருன்னா இதெல்லாம் நான் முடிச்சுட்டு தான் மாறணும் என்ற எந்த நிபந்தனை இஸ்லாம் என்ன செய்யல, வைக்கவில்லை. அடுத்த செகண்ட் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள நினைக்கிறவனுக்கு எவ்வளவு பிரச்சனை கையில, அவனோட மனைவி பிரச்சனைக்கு, பிள்ளை பிரச்சனை இருக்கு, அவனோட நில பிரச்சனைக்கு, அவனோட வாழ்வு, நாளைக்கு நாட்டுக்கு போனா எப்படி வாழ்றேன் இருக்குதான். அதோட இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் எங்களுக்கு மத்தியில் இல்லையா, இருக்கதான் சரி. அப்ப அதை விட ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் நம்மகிட்ட இருக்கிறது. எனவே எங்களை எது மாற்றத்திற்கு போக விடாமல் இருக்கிறது நீங்க சிந்திச்சு பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த உலக ரீதியான அந்த தத்துவம் தான் சூபித்துவ தத்துவம், துறவர தத்துவம், துறவரம் என்கின்ற அந்த தத்துவ சிந்தனை தான் இதுல சைடால நிக்குது. நல்ல இந்த உலகம் எனக்கு டிஸ்டர்ப், இந்த உலகம் எனக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆனது. ரைட். இப்ப இஸ்லாம் இதை டோட்டலாக ஒழிச்சிட்டு, நீங்க இந்த அதாவது மனப்பக்குவம் என்பதனுடைய சில ஓரங்களை நீங்க விளங்கணும். ஏன்னா நிறைய பேசுறோம், அதை பற்றிய சில அடிப்படைகள் நம்ம புரியாமல் இருக்கிறத பார்க்கிறோம். அது என்ன என்றது சும்மா சும்மா காரணத்தை அப்படியே போட்டுட்டே போறோம், யாரும் நின்று சிந்திக்கக்கூடிய நிலைமையில இல்லை. அப்ப இஸ்லாம் டோட்டலாக இதை கண்டிக்குது. கண்டிச்ச இஸ்லாம் என்ன செய்யுதுன்னா, சில சில இடங்கள்ல மட்டும் அதை அனுமதிக்குது. புரிஞ்சுதா? அடிப்படையை தகர்க்குது. இப்படி இருக்க கூடாது, உலகம் எங்கேயும் ஒரு சுமை அல்ல அப்படின்ற இடத்துக்கு இஸ்லாம் சொல்லிட்டு சொன்ன பின்னால தற்காலிகமா நீங்க பயன்படுத்திக்கலாம். அதை உங்களுக்கு இபாதத் செய்யணுமா, சில நேரங்களில் இடைஞ்சல் என்பது உலக ரீதியா உண்மைதானே, அந்த இடைஞ்சலை நீங்க கொஞ்சம் தவிர்த்துக் கொள்வதற்கு இஸ்லாம் அனுமதிக்குது. உதாரணமா இஅ்திகாஃப். இஅ்திகாஃப் என்ன, மனைவியோடு ஒன்று கூடுவதில்லை, வீட்டுக்கு போறது இல்ல, எல்லா தேவைகளையும் பள்ளியில என்ன செஞ்சிடறது, முடிச்சிடுறது, அங்கே தங்கிடுறது, 10 நாள் அங்கே உட்கார்ந்து குர்ஆனை ஓதி அதையெல்லாம் செஞ்சு இபாதத்தை என்ன இதானே. இதுல கொஞ்சம் இருக்குதா இல்ல உக்கூஃப், அந்த பள்ளியில போய் நிக்கிற நேரத்துல நம்ம குடும்பத்தை விட்டு ஒதுங்கி நிற்கக்கூடிய ஒரு தன்மை இஸ்லாம் என்ன செய்யுது, கொஞ்சம் ஏற்படுத்துது. நோம்புல இஸ்லாம் என்ன செய்யுது, அதை கொஞ்சம் ஏற்படுத்துது. இஹ்ராம் அணிஞ்ச உடனே கொஞ்சம் இஸ்லாம் என்ன செய்யுது, ஏற்படுத்துது. அப்ப மனிதனுடைய அந்த உள்ளம் தேடி போற இதை இஸ்லாமா தந்திருக்குது. இஸ்லாமா என்ன செய்யுது, அங்கங்க இஸ்லாம் என்ன செய்திருக்கிறது, வைத்திருக்கிறது. எல்லா இடங்களும் வச்சிருக்கு. ஆனா இஸ்லாம் வைத்தது அழகான முறையில் வச்சிருக்கு. அதுதான் இஸ்லாத்துடைய தனிச்சிறப்பியல் பண்ணி பேசினா அந்த பகுதியில் வரும். எப்படி அழகான முறையில் வைத்திருக்கா, இஹ்ராம் அணிஞ்சு நியத்து வைத்து உம்ரா செய்து முடிவதற்கு அன்றைய காலத்தில் துல்ஹுலைஃபால எடுங்க. துல்ஹுலைஃபா ஒருத்தர் நியத்து வைக்கிறார், மக்காவுக்கு வராரு, உம்ரா முடிச்சுட்டு போறதுக்கு வரதுக்கு ஒரு 4 நாள் 8 நாள் என்ன செய்யும், 8-9 நாள் எடுக்கும். இந்த 8-9 நாளைக்குள்ள இஸ்லாம் பேசின சட்டங்களை பாருங்க. திருமணம் பேசலாமா, உலகத்தை கொண்டு வந்து வைக்குது. திருமணம் பேசலாமா, கூடாது. ஆனா எப்படி கொண்டு வருது, உலகத்தை அந்த இடத்துல என்ன செய்யுது, கொண்டு வருது. மனைவியோட உறவு கொள்ள கூடாது அப்படி இஸ்லாம் சொல்லுதண்டா. ஒருத்தர் ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்கிட்ட அந்த நேரத்துல மனைவியோட உறவு கொள்ளலாமான்னு கேட்டு, 9 நாள் உங்களுக்கு கொஞ்சம் சும்மா இருக்கிறதா அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டதா எங்கே வருதா? 9 நாள் உங்களுக்கு மனைவி விட்டு கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறதா கேட்டதா வரல. ரசூலுல்லாஹ்களா தான் சொல்றாங்க என்ன, உறவு கொள்ள கூடாது என்ற அர்த்தம் என்ன, மனிதனுடைய தேவையுடைய நியாயத்தை இஸ்லாம் எல்லா இடத்துலயும் என்ன செஞ்சுக்குது, அங்கீகரிச்சுக்குது. அப்படி நடந்து விட்டால் அதுக்கு அடுத்தது என்ன, நடந்துட்டா உனக்கு தெய்வ குற்றம், அதோட நீ சாக வேண்டியதான் எங்கேயா சொல்லிக்குதா, தெய்வ குற்றம் ஆகிவிட்டது, வெள்ளை துணியில் இந்த வேலை செஞ்சுட்டு அடுத்த கவன் துணி தான் நீ அப்படின்னு இஸ்லாம் சொன்னதா என்னது, எங்கேயுமே இல்ல. தெய்வ குற்றமாக்கி அதை பெரிய லெவலுக்கு என்ன செஞ்சிருவாங்க, அப்படி ஒன்று இஸ்லாத்துல என்ன இல்லை என்பது பார்க்கிறோம். காலையிலிருந்து மக்ரிப் வரைக்கும் பஸ்ஸில் இருக்கணும், மனைவியோடு நெருங்கக்கூடாது. எவ்வளவு நேரம் போகுது, 12 மணி நேரம். அதுக்குள்ள இஸ்லாம் சட்டம் பேசலையா, அதுக்குள்ள இஸ்லாம் சட்டம் பேசு, மனைவியோட உறவு கொண்டு விட்டால் அப்படின்னு பேசுது. அப்படி ஒரு சாப்டரே பேசக்கூடாது இஸ்லாம் சொல்லி எங்கேயாவது, அந்த உறவு கொண்டு விட்டால்னே பேசக்கூடாது. அப்படி ஒன்று நடந்தா நீ இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டா நிரந்தர நரகம் போ அப்படி எங்கேயாவது சொல்லி 12 மணி நேரத்துக்கு இப்படி ஒரு நிலைமை உனக்கு வரணுமா அப்படின்னு இஸ்லாம் எங்கேயும் கேட்டதா இல்லை. அப்படி என்றால் உலகத்தை ஆழ் மனதிலிருந்து புறக்கணித்த ஒரு வணக்கத்தை இஸ்லாம் எங்கேயும் சொல்லல. உலகத்தை ஆழ் மனதில் தூக்கி வீசி மெய் மறந்து போய் அப்படி ஒரு வணக்கத்தை இஸ்லாம் என்ன செய்யல, எங்கேயும் சொல்லவில்லை என்றதுக்கு இது ஒரு பெரிய ஒரு என்ன ஆதாரம். அதுல ஹஜ்ஜில சுபஹானல்லாஹ் அற்புதம் என்னடா, 2 தஹல்லுல் இருக்குது. ஒன்று இஹ்ராத்தை கலைந்து கொண்டு உலகத்தை கொஞ்சம் அனுபவிக்கலாம் மனைவியை தவிர. 2ஆம் கட்டம் டோட்டலாக என்ன செய்யலாம்,
அவர் வந்து உலகத்தை விட்டு இப்படி கட்டம் கட்டமா இஸ்லாம் வச்சிருக்குது. என்ன இருக்க போற ஒரு 5-6 நாள், ஏன் இப்படி 2 கட்டமா பிரிக்கணும்? டோட்டல் கட்டத்தை இஸ்லாம் வச்சிருக்கலாம்னு சொல்லலாம். ஹஜ்ஜிலே சிறந்த ஹஜ் அது தமத்து ஹஜ். அது என்ன, இடையில முறிச்சு சாதாரணமா வாழ்ற மாதிரி வாழ்ந்து போற சிறந்த ஹஜ்ஜன்னு வச்சிருக்கு இஸ்லாம். எப்படி வச்சு பாருங்க. இதெல்லாம் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பகுதிகள் உலக விஷயத்துல. எப்படியாவது உளப்பக்குவம் என்கின்ற பகுதியை உலகத்தை விட்டு தூரமாக்கி ஒன்றுக்கு சம்பந்தம் இல்லாதா இஸ்லாம் என்ன செய்யல, ஆக்கல. தற்காலிகமா ஒரு சான்ஸ் கொடுத்திருக்குது, வணங்குறதுக்கு அப்படி ஒதுங்கி வாழ்றது அப்படின்னு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்திருக்குது. அந்த சந்தர்ப்பத்தையும் இஸ்லாம் உலகத்தோட ஜாயின் பண்ணி தான் என்ன வைத்திருப்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் நான் நீண்ட நேரம் தொழல் பள்ளிக்குள்ள போவேன், அதே நேரம் என்ன என் மகன் என்னை அதாவது பிள்ளைகளுடைய ஓசைகள் கேட்டு நான் சொல்லுக என்ன செஞ்சிருவேன், சுருக்கிக் கொள்வேன். எனவே நாளையில இருந்து எந்த குழந்தையும் பள்ளிக்கு வரக்கூடாது சட்டம் போடல. அது ரசூலுல்லாஹ் பொதுவா தான் என்ன செய்யறாங்க, சொல்லக்கூடிய நிலைமை பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இது மிக முக்கியமான விஷயம்.